அங்கே பிரேதங்கள்லாம் வந்து கொண்டிருக்கின்றதா சந்தன கட்டைகளை சவமருந்து வந்து கொண்டிருக்கின்றது எரிகளை அடக்கி கட்டைகளை பரப்பி 9 வாசல் அங்கே பிரேதங்கள் வந்து கொண்டிருக்கக்கூடிய வாடையானது சுடலை மாடலைக்கு பிச்சிப்பூ வாசம் போலாக வீசுகின்றதா பிணை எரிஞ்சிச்சுன்னா வாடுதானே அடிக்கும் கிட்டே போக முடியாது கிட்ட போனாலும் நமக்கு வாங்கி எடுத்துரும் ஆனா அவருக்கு அணில் சுட்டு வச்ச மாதிரி வேணும் அப்படியே மனம் எடுக்குது சரி அது எப்படி கூடுவாருங்க வேணும் எப்படி வா வா அப்படின்னு கூப்பிட்டு சரி பார்த்தா சுடலை ஆண்டவன் சரி ஆஹா ஆமா உடனே போய் வணந்து சாப்பிடுறேன் அதானே சுட்ட நல்ல வினம் பறிக்க சூடு ஏறாத வினம் எடுத்து சாப்பிடுகின்றார். சுட்ட மணனால கரைஞ்சி கசந்து போய் இருக்கும். அதாவது சூடு ஏறாத வெந்து வேகாம இருக்கும். ஆம்பளைக்கு குடிக்கிறதே அரவேக்காடு தான் ரொம்ப பிடிக்கும். இப்போ ஹோட்டல் போய் சாப்பிட்டோம் ஊத்தி அது அப்படியே வாயில் தூக்கி போட்டோம்னா பாதி பைகளை விழும் பாதி வாக்கில் விழும். பாதி பைகள் இருக்கிறது நாளைக்கு கோட்டை குடிக்க வச்சு விட்டு தொட்டு நக்கிடுவோம். நீங்களும் அரவேக்காடுன்னு தெரியல. அதனால நீங்க அரவேக்காடு நாங்க முழுவேக்காடு. சரி யாரு நீங்க முழுவேக்காடு? ஆமா ஒத்துக்கிட்டா சரிதான் உண்மை. இப்படி வெள்ளை மாலையை சுடுகாட்டில் நின்று வினமெடுத்து சாப்பிட்டு கொண்டிருக்கின்றார். இப்படி சில சுடலையானவர் வினமெடுத்து சாப்பிடுகின்ற போது சுற்று சூடனுக்கு பேய் பிசாசுகளுக்கு பெரிய பெரிய ஆமா சாப்பிடு. என்ன எனக்கு முட்டை எலும்பு வேணும். முட்டையில எலும்பு இருக்காது. ஆமா முட்டையில எலும்பு நாயங்க வருது. சரி எடுத்து வந்து என்ன சாப்பிடும். அதானே உனக்கு என்ன வேணும்? கட்டையில யாரும் பெருமாள் மூளை வேணுமா? மூளையெல்லாம் வந்து சேர்ந்துருக்குது. என்ன வேணும்? எனக்கு தானே என்ன பண்ணுவா தெரியும். வேண்டாமா பார்த்தார் வயிறு நிறைய சாப்பிடுகின்றார். அதாளி போட்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார். ஆணை பந்தம் முடித்து வயிறு நிறைஞ்சா சும்மா இருக்க முடியுமா? ஆமா ஆட்டம் ஆட்டம் சரியான ஆட்டம். சரி வேகலை கூட விட்டு ஆட அத்தனை வேகலை என் கூட வந்து சுத்தி நின்று ஆடியடா. என்ன பாட்டு காடா? நீங்க பாட்டு என்ன பாட்டுக்கு ஆடணுமா? என்ன பாட்டு ஆடணுமா? ஆமா சொல்ல ஐயா
ஐயா ஆடிட்டு இருக்காரு கும்பிடு குலதெய்வமா ஆடுறதுக்கு நாட்டிய மாதிரிகள் தான் வரிசையா உட்கார வச்சிருக்கோம்ல வெயில்ல உட்காராதீங்க கருத்து பேருன்னு கேட்ட கேக்குதா பிள்ளைகள் அவங்கள மஞ்சள் வெளியில ஆட விடணும் மஞ்சள் வெளி மக்களுக்கு பிடிக்காது சரி இவங்களை மட்டும் எங்க ஆட விடணும்னா யாரும் ஏதாவது பெரிய ஊர்ல போய் படிப்போம்ல அப்ப கூப்பிட்டு ஆட வைப்போம் ஆமா நம்ம அத்தனையும் வண்டியில ஏத்தி கொண்டு வருவோமா ஒரு 1.5 கோடி ரூபாய் கேப்பமே என்ன ஆகுதுங்க தாய்மாருக்கு